மன்மதல்லை வென்றா உண்டோ ஏலே ஏலே குட்டி என்ன? நான் ஒரு விஷயத்த கேட்டா உண்மை சொல்லுவியா? முதல்ல விஷயத்த சொல்லு. நீ பாவாடை தாவணி போட்ட வயசுல சும்மா சிக்கன சிலுக்கு மாதிரி இருப்பேன்னு கேள்விப்பட்டேன், உண்மையா? நான் கூட தான் உன்னை கேள்விப்பட்டேன். நீ கூட ட்ரவுசர் போட்ட காலத்துல என்ன என்ன கேள்விப்பட்ட? சின்ன குரங்கு குட்டி மாதிரி இருப்பியாமே. ஆனா இப்போ 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 நல்ல கொரில்லா மாதிரி இருக்க. எனக்கு தெரியும், நீ இப்படி எல்லாம் கோவப்பட்டாலும் என் மேல உனக்கு ஒரு தனி அன்பு இருக்கு. ஆளை மூஞ்சி பாரு, வந்துட்டோம். பசங்களா, நீங்க எதையும் பார்க்கலையே? இல்லையே, அந்த ஆன்ட்டி உங்களை தொடப்பு கட்டியால அடிச்சது நாங்க பார்க்கவே இல்ல. அரே நாட் அஷே. கரெக்ட். இத பாருங்க, இந்த விஷயத்தை நீங்க பெரியம்மா கிட்ட சொல்லவே கூடாது. என்ன? பாட்டி கிட்ட சொல்ல கூடாதுன்னா நீங்க எங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன பண்ணணும் சொல்லுங்க சொல்லுங்க. இவன் அங்க இருக்கிற குழியில ஒரு புடலங்காவை போட்டுட்டான். ஐயோ, அத நீங்க தான் அங்கிள் எடுத்து கொடுக்கணும். யாராவது புடலங்காய குழியில போடுவாங்களா? இருந்தாலும் நான் எடுத்துறேன், வாங்க. வாங்க. எங்க இருக்கு அந்த குழி? அது அங்கதான் இருக்கு. இதா? புடலங்காய போடுறதுக்கு உங்களுக்கு இடமே கிடைக்கலையே. இதுல புடலங்காயங்கனா கத்திரிக்காயங்கனா? ஒருவேளை அந்த குழியில இருக்குமோ? இந்த குழியிலயா? பாக்குறேன் இருங்க. சின்ன புடலங்காயா? இனிமே இந்த மாதிரி புடலங்காயெல்லாம் இதுக்குள்ள போடக்கூடாது, என்ன? சரியா? டேய் கிரி, what do that? பெரியம்மா, புடலங்கா is snake, my hand is cutting and nothing. Shut up. I told you car washing. You do washing car? Too much talking you. Get away, get away, get away, get இது go. பேசுற இங்கிலீஷ் கேக்குறத விட பாம்பு கையில சேர்த்துக்கலாம். என்ன சைல்ட்ஸ், ஒரே சிரிப்பும் கும்மாளமுமா இருக்கு. லிஜோ பூதத்தை வரைஞ்சிருக்கான். பாட்டி, நீங்க ஒரு பூதம் சொன்னீங்களே, குட்டி பூதம். நல்லா இருக்கே சைல்ட்ஸ். அப்போ இதுதான் குட்டி பூதம். ரியலி இட் இஸ் ஃபேண்டாஸ்டிக். Come, Salves. Explain to them. Of course. இதுல 2 லட்சம் ரூபா இருக்கு. சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? அப்ப பிரச்சனை பெருசாகுமோ? டேய் சும்மா இருக்கடா. மிகப்பெரிய காட்டுக்குள்ள தான் நீங்க போறீங்க, மறந்துடாதீங்க. கொல்லிமலைக்கு வடக்கு திசையில மிருகங்கள் அதிகமா இருக்கிற ஒரு அடர்த்தியான காட்டுப்பகுதி இருக்கு. காடு அவ்வளவு அடர்த்தியாவா இருக்கும்? டேய் காடு அடர்த்தி இல்லாம வேற எப்படிடா இருக்கும்? அட ரெண்டு ஒண்ணு தானே எனக்கு தெரியுங்க. தேவையில்லாம பில்டப் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. அந்த இடத்துல நிறைய காட்டுவாசிகளும் வாழறாங்க. அவங்களுக்கே தெரியாம பல நூற்றாண்டுகளா ஒரு பஞ்சலோக சிலை மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடக்குது. அது பழங்காலத்தோட அடையாளம். இதுல நமக்கு சாதகமான விஷயம் என்னன்னா, இதன் மூலமா நமக்கு பல லட்சம் கிடைக்க போகுது. சரி, நாங்க நீங்க சொல்ற மாதிரி இந்த சிலையை கண்டுபிடிச்சு அவர்கிட்ட கொடுக்குறோம்னு வைங்க. இவர் பணம் கொடுக்காம ஏமாத்திட்டாருன்னா? அதெல்லாம் பண்ண மாட்டாரு, ஆனா போட்டு தள்ளுவாரு. போட்டு தானே தள்ளுவாரு, ஏமாத்த மாட்டாருல. டேய் விளையாடாதீங்களா, 2 லட்சம் ரூபா இருக்கு, பார்த்து. இன்னையில இருந்து இந்த வண்டியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். ஓகே, தேங்க் யூ. சார், ஐ டோல்ட் யூ எவரிதிங். டேய் மாப்ள, நாம இவனுக்கு கொடுத்த வேலையை பக்காவா முடிச்சு வாழ்க்கையில செட்டில் ஆவறடா. அப்ப நமக்கு வெற்றி நிச்சயம்டா. இதுக்கு மேல என்னால சைக்கிள் ஓட்ட
நடந்தே போகலாம். நம்ம திரும்பி போயிடலாம் லிஜோ, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இன்னும் கொஞ்சம் தூரம் போனா அங்க பெரிய பாலை இருக்கு. அங்க இருந்து பார்த்தா ஊரே தெரியும். வா போலாம். பாட்டிக்கு தெரிஞ்சா திட்டுவாங்கடா. நம்ம திரும்ப வீட்டுக்கே போயிடலாம்டா. வாயை மூடி பயந்தாங்கோலி. நீ வாட நம்ம போலாம். ஐயோ, விழுந்துட்டான்டா. அடிபட்டுருச்சடா. ஒண்ணும் இல்லையே. தலை வலிக்குதுடா. அது என்னது? என்னது இது? ஹை, இது ஒரு குட்டி சேலடா. பார்க்கிறதுக்கு நல்லா இருக்குல்ல? இது நான் வரைஞ்ச பூதம் மாதிரியே இருக்குடா. ஹை, பூதம். குட்டி பூதம். நம்ம திரும்பி வீட்டுக்கு போயிடலாம். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவனுங்க சொன்ன மாதிரியே நாம் இப்ப 3 பேரும் காட்டுக்குள்ள வந்திருக்கோம். அவனுங்க சொன்னதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்னா நம்ம வேலை முடிஞ்சது. அப்படின்னா அவனுக்கு கொடுத்த ரூட் எடு. அதுல தானே மேப் இருக்கு. என்னது? என்னடா வளர? அதுல தான் ரூட் தான் மேப். மண்டை குழம்பிருச்சா அவனுக்கு? தாதா கொடுத்தது மேப் இல்ல, ஆப்புன்னு சொன்ன போதுமா? டேய், அவனுக்கு ஆப்பு வைக்கிறதுக்குள்ள நீ மேப்பை தேடுறா. யார் தான் தப்பு பண்ண மாட்டாங்க. அதை வச்சே கலாய்க்கிறீங்க. நீ மேப் எடு. இதான் மேப். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலா நம்ம வந்து ரூட் கரெக்ட் தானான்றதுல எனக்கு ஒரு டவுட் இருக்கு. அத நீ அங்க இருந்து பாக்குறதுனால தான் டவுட். இங்க வந்து பாரு. அப்படிங்கிற டவுட் கிளியர் ஆயிரும். சரி வரேன். இங்க பாரு. ஏய், நோ 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 நோ. அங்க பார்த்தாலும் இங்க பார்த்தாலும் எனக்கு என்ன தப்பா போற மாதிரி தெரியுது. அது இது சரியான மேப்ல அவன் தப்பு பண்ணிட்டான்னு நினைக்கிறேன். டேய், அவன் தப்பு பண்ணலடா, நாம தான் தப்பு பண்ணிருக்கோம். நம்ம ஆரம்பத்துல இருந்தே தப்பா தான் வந்துட்டு இருக்கோம். நாம எங்க இருந்து வந்தோம்? வீட்ல இருந்து. அப்படின்னா ஒண்ணு பண்ணுவோம். இந்த மேப் எடுத்துட்டு வீட்டுக்கு போயிட்டு அங்க இருந்து ரூட்டை புடிச்சு காட்டுக்கு வருவோம். டேய், யாரா அவன்? மறுபடியும் வீட்டுக்கு போகணுமா? அமர், அக்பர் சொல்றதுக்கு விஷயம் இருக்கு. நாம இந்த மேப் படி காட்டுல ரூட் போட்டாதான் வீட்டு போய் சேர முடியும். என்ன சொல்ற? அப்படின்னா அமர் நீயே சொல்லு. நம்ம காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போகணுமா காட்டுக்கு வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? ஆமா, நீ சொல்ற நான் கேக்குறேன். சொல்லு. நிறுத்துங்கடா, நிறுத்துங்க. ஆண்டவா, காட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா? காட்டுக்கு போலாமா வீட்டுக்கு போலாமா? நீ தான் கரெக்டா சொல்லணும். காட்டுக்கு போலாம். எஸ், கைய கொடு. பெரிய அறிவு இல்ல. உன் பேரை ஒரு தடவை சொல்லு. யாரு? அமர். என்னடா? இந்தா. ம். அந்த சிலையை பார்த்தோம். இதோ இருக்கு. குட் மார்னிங் குட்டி சிலை. நீ எதுக்கு இந்த மண்ணுக்கடியில இருக்க? யார் உன்னை இப்படி பண்ணா? கவலைப்படாத, நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு. இப்போ நான் உன்னை அழகா ஆக்க போறேன். ஹே, நீ ரொம்ப அழகா இருக்க. இனிமே நாங்க எல்லாரும் உன்னை மாக்கான்னு தான் கூப்பிடுவோம். இங்க பாரு மாக்கா, பாட்டிக்கு தெரியாம நாங்க உனக்கு சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். சீக்கிரம் சாப்பிடு. இந்தா சாப்பாடு.
டேய் என்னடா வழியில மரம் விழுந்து கிடக்குது? மரம்னா விழத்தாம்பா செய்யும். அப்ப பின்னாடி போலாமா? அப்படின்னா வீட்டுக்கா? டேய் வீட்டுக்கு போறத பத்தி பேசலடா. அப்ப எங்க தான் போறது நாம? மரம் இருக்கிற வரைக்கும் எப்படா அதை தாண்டி நம்ம போக முடியும்? அப்படின்னா ஒண்ணு பண்ணலாம், நம்ம அந்த வழியா போனா என்ன? டேய் அது எந்த வழினா தெரியாது. நம்ம மேப்ல இருக்கிற மாதிரி போறோம். அதத்தான் நானும் சொல்றேன். மேப்ல ரூட் எப்படி இருக்கு? வளைஞ்சு நெளிஞ்சு போகுதுல்ல. நாம ஒரு வேலை செய்யலாமா? ஜீப்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போவோம். அவங்க நமக்கு சரியான ரூட் காட்டுவாங்க. ஐயோ இவன் அறிவுல ஆணி அடிக்கணும்டா. டேய் உன்ன நீ என்ன பெரிய அறிவாளியா? இவனை அப்பவே கூட்டி அதுக்கு தும்பில்ல. உன்னை கொன்னுடுவேன். நான் தற்கொலை பண்ணி வேண்டாம். டேய் எதுக்கு எடுத்தாலும் சண்டை போடுறத முதல்ல நிறுத்துங்கடா. 3 பேரும் ரோட்ல கிடக்குற மரத்தை தூக்கி போடுற வழியை பாப்போம். அதெல்லாம் நான் செய்யறேன். முதல்ல நீ கீழ இறங்கு. ஓ எல்லாம் இறங்குடா. அம்மா என்னடா இவனுக்கும் பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஒரு பொருள் கூட வெச்சது வெச்ச இடத்துல இருக்காது. அதான் ஒருத்தன் இங்க இருக்கானே, அவன் தான் கிரி கிரி பிரி பிரி எல்லாத்தையுமே காலி பண்ணிடுவான். என்னம்மா தேடுறீங்க? அதான் சைல்ட்ஸ்க்கு கொடுக்க வச்சிருந்த மில்க் பொடி. அத பசங்க எப்பவோ காலி பண்ணிட்டாங்க. ஆ? அவங்களுக்கு எதுக்கு மில்க் பொடி? ஏதோ பூதத்துக்கும் மாக்கானுக்கும் கொடுக்க போறதா பசங்களுக்குள்ள விளையாட்டா பேசிக்கிட்டாங்க. மாடனா? ஹூஸ் தட் மாடன்? எனக்கு என்னமா தெரியும்? உங்ககிட்ட சொல்லிட்டு தான் பால் பொடியை எடுத்தாங்க நான் நினைச்சிட்டு இருக்கேன். ஓ மை கிரேஷியஸ், என்கிட்ட அவங்க சொல்லவே இல்ல. இந்த சைல்ட்ஸோட அப்பா எப்படியோ அதே மாதிரி தான் இவங்களும் இருக்காங்க. வேற என்ன பண்றது? இன்னமும் அழுகிற சத்தம் கேக்குதே. ஒருவேளை பேயா இருக்குமோ? ஐயோ டீசெண்டா வீடு பூந்து திருடி ஏமாறுறவனை ஏமாத்திக்கிட்டு போலீஸ் கையில அடி வாங்கிட்டு நிம்மதியா பொழப்ப ஓட்டிட்டு இருந்தான். ஆனா இப்போ காசுக்கு ஆசைப்பட்டு காட்டுக்கு வந்து புல்ல தின்றுவோம் போல இருக்கே. என்னது? எல்லாம் இவனாலதான். டேய் தேவையெல்லாம் பேசாத, எனக்கு பசி வயித்து கிள்ளுது சொல்லிட்டேன். அதான் புல்ல தின்னுனேன். மறுபடியும் ஆரம்பிச்சிட்டீங்களாடா? சண்டை போடாம இருக்கடா டேய். 2 பேரும் சும்மா இருக்க மாட்டீங்களா? அந்த சிலையை கண்டுபிடிக்கிற வரைக்கும் 2 பேரும் அமைதியா இருங்கடா. பேசாம ஒரு ஓட்டப்பந்தய ரேஸ் வச்சு போமா? வச்சுக்கலாம். எப்ப பார்த்தாலும் உங்களுக்கு விளையாடுத்தனமா போயிருச்சுல. அந்த சிலை மட்டும் நம்ம கையில மாட்டுச்சுன்னா நமக்கு பல லட்சம் காசு கிடைக்கும்டா. பல லட்சம் கிடைக்கும். சாரி மச்சான், சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன், எனக்கு தெரியாதா? ஏதோ வெளிச்சமா போகுது. என்னடா அத பார்த்தா தெரியல, சூரிய கிரகணம். என்னது? டேய் அது சூரிய கிரகணம் இல்லடா, சந்திர கிரகணம்டா. பெரிய சயின்டிஸ்ட் இவர் சொல்லிட்டாரு. பகல்ல சந்திர கிரகணம் தெரியும். டேய் சூரிய கிரகணமே தெரியும் போது சந்திர கிரகணம் தெரியாதா? என்ன சொல்ற நீ? டேய் சந்திரனை பாம்பு முழுகும் போது கிரகணம் உண்டாகும். எங்க தாத்தா என்கிட்ட சொல்லிருக்காரு. எந்த பாம்பு முழுங்குன்னு சொன்னா? பாம்பை பாத்தீங்களா? ஓ முட்டாள்தனத்துக்கு நான் தான் கிடைச்சேன். உன்ன மாதிரி ஆளுங்க பேச்ச நான் கேட்க கூடாது. முட்டாள்தனத்துக்கு தெரியாதா? என்ன நீ பாத்திருக்கியா பாம்பு முட்டை போடுறத? இது பாம்பு அந்த முழுங்கறத. பேசி பிரயோஜனம் இல்ல. இந்த பாம்பு எப்படி முழுங்குனா நான் கரெக்ட்டா சொல்றேன். இவனுக்கு நான் சொல்லி புரிய வைக்கிறேன். நான் சொன்னேன். உங்க கூட வந்தது எனக்கு பெரும் கஷ்டமா இருக்குடா. அதான் நானும் சொல்ல வந்தேன். இப்படி காட்டுல கஷ்டப்படுறத விட வீட்டுக்கு போலாம். வா கிளம்பு. கிளம்பு. நானும் அதான் சொன்னேன். அப்ப என்னடா மனசு மாட்டானா? நம்ம காட்டுக்கு போறது. அதான் மாதிரி என்கிட்ட ஒரு விஷயத்தை கரெக்டா சொல்லு. நம்ம இப்ப காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? காட்டுக்கு போணுமா வீட்டுக்கு போணுமா? வீட்டுக்கு போணுமா காட்டுக்கு போணுமா? டேய் நிறுத்துங்கடா. நம்ம காட்டுக்கும் போக வேண்டாம் வீட்டுக்கும் போக வேண்டாம். நேரா சிலை தேடி போவோம் வா.